வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேம் 1 எக்ஸசைஸ் 1.1 சம் 7ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரைட் த நம்பர் நேம் ஆஃப் த நியூமரல் 75,63,453 இன் இண்டியன் சிஸ்டம். ஸோ இந்தியன் சிஸ்டம் சொல்லிட்டாங்க, நானே இந்தியன் சிஸ்டம் படி தான் நான் என்ன செஞ்சுட்டேன், ரீட் பண்ணிட்டேன். முதல்ல கொடுத்துருக்கிற வேல்யூ இந்தியன் சிஸ்டம் படி இருக்கா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கு தள்ளி ஒரு கமா போட்டிருப்பாங்க, அப்புறம் ஒவ்வொரு 2 டிஜிட்டுக்கும் முன்னாடி ஒவ்வொரு கமா போட்டிருந்தா அது இந்தியன் சிஸ்டம். ஒவ்வொரு 3 டிஜிட்டுக்கு முன்னாடியும் கமா போட்டிருந்தா தட் இஸ் அ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இது இந்தியன் சிஸ்டம். இதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், இப்போ இதோட நம்பர் நேம் என்ன அப்படிங்கிறது எழுதணும். ஸோ பின்னால் இருந்து சொல்லணும், ஒன்ஸ், டென்ஸ், வெயிட், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ஓகேவா? இந்த ஆர்டர் படி தான் போகும். அப்போ இதோட வேல்யூ என்ன? 75 lakh. இது வந்து லேக்கு, ஸோ 75 lakh. 63,000, ஸோ 63,000. அடுத்து 453. ஸோ வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சாச்சு, எழுதியாச்சு. புக்கில் இந்த சம்மில் முன்னாடி ஒரு 9 இருந்துச்சு. ஸோ அந்த 9 வந்து இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் இல்லை. ஒருவேளை மாற்றி கேட்டிருக்கலாம். ஒருவேளை 9 இல்லாமல் இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த வேல்யூ என்னங்கிறத உங்களுக்கு எழுத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்மை இப்படி கொடுத்து வந்திருக்கலாம். ஸோ முன்னாடி 9 இருந்தால் என்ன அர்த்தம்? லேக்குக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ என்ன, அந்த பிளேஸோட வேல்யூ என்ன? க்ரோர். ஸோ 9 crore. இதுக்கு முன்னாடி 9 இருந்துச்சுன்னா 9 crore. அப்போ என்ன செய்யணும், இந்த 75 lakhக்கு முன்னாடி 9 crore அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எழுதணும். ஸோ ஸ்பெல்லிங் 9 CRORE. 9 crore, 75 lakh, 63,000 and 453. That's all. Thank you.